ஆசிரிய உறவுகளுக்கு வணக்கம். நேற்று இந்த மதுரை கோர்ட்ல இடைக்கால கொடுத்தது இன்றைக்கு நாளிதழில செய்தியா வந்திருக்கு. அதுதான் இந்த வீடியோல போட்டிருக்கேன். மெயினா நம்ம இந்த நாளிதழ் செய்தி கிடையாது. மெயினா நம்ம இப்ப இந்த வீடியோ போடுறதுக்கு. என்னன்னு கேட்டா, ஆசிரியர்கள் ஒரு புரிதல் இல்லாம இருக்கிறாங்க. என்ன புரிதல்னா, வழக்கு போட்டவன்லாம் அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிச்சவங்கள கெடுக்கும் நோக்குல வழக்கு போட்ட மாரி அப்படி திங்க் பண்றாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. வழக்கு போடுறவன் நான் ஒரு பாதிக்கப்பட்டிருக்கேன். உங்களுக்கு பணி நியமனம் கொடுக்க வேணாம்னு அவன் போடல வழக்கு. நான் பாதிக்கப்பட்டிருக்கேன். எனக்கு ஒரு தீர்வு குடுங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க, கேட்டிருக்காங்க. உங்களுக்கு பணி நியமனம் குடுக்கக்கூடாதுன்னு அவங்க போகல. இந்த வழக்கு தொடுத்தவங்க யாருன்னு கேட்டா, நியமன தேர்வு வேண்டும்னு சொன்னவங்க தான் இந்த வழக்க தொடுத்திருக்காங்க. அதுல அவங்க ஏதோ ஒரு விதத்துல இது ஒரு முரண்பாடு இருக்கு. அந்த சுயநலம் வரும்போது, இந்த முரண்பாடு இருக்கும்போது அவங்கள ஏத்துக்க கொள்ள முடியல. எனக்கு அதனால அவங்க அந்த வழக்குல என்ன மெயினா கேட்கறாங்கன்னா, நீங்க அந்த கொஸ்டினுக்கெல்லாம் ஸ்டார் கொஸ்டினுக்கெல்லாம் மதிப்பெண் கொடுத்துருக்கீங்களா, அதை இறுதி செய்யுங்க. கற்றறிந்த வல்லுநர் வச்சு நீங்க இறுதி செய்யுங்க. அது இல்லாத பட்சத்துல ஏன்னு கேட்டா அந்த அப்ப 3மே இப்ப ஆன்சர்னு சரின்னு சொல்றாங்க. அப்ப அது எல்லாருக்கும் மதிப்பெண் போட்டிருக்கவங்க அது எப்படி தீர்வாகும்? அத குறித்து நீங்க ஒரு வல்லுநர் குழு வச்சு அதுக்கு இறுதி மதிப்பீடு செய்யுங்க. இப்போ விட்ட மதிப்பெண் பட்டியல் பிரகாரம் நீங்க போஸ்டிங் போடக்கூடாது. அப்படின்னு அவங்க கோரிக்கை இருக்கு. இல்லைன்னா ரீ எக்ஸாம் கேட்குறாங்க. இது அவங்க ஒரு நீதி கேட்குறாங்க. அது கொடுப்பதும் நீதிமன்ற கையில இருக்கு. நாம இன்னும் அவங்க கிட்ட இருந்து நாம புடுங்குற மாரி எல்லாமே ஒரு கற்பனை ஓட்டத்துல இருக்கிறீங்க. இதெல்லாம் உங்களுடைய புரிதல் இன்மை தான் காமிக்கிறது. நீங்க அப்படி பார்க்க போனா இன்னைக்கு எல்லாருமே அந்த ஆசிரியர் பணிய பார்த்தீங்கன்னா, ஒரு காலத்துல அந்தந்த மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகம், அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் சீனியாரிட்டி பிரகாரம் யார் முன்னுரிமை இருக்காங்களோ அவங்களுக்கு தான் குடுத்தாங்க. அது ஒரு காலகட்டம். அந்த காலகட்டம் பார்க்கும்போது, அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அப்ப வட மாவட்டங்கள்ல பின்தங்கிய மாவட்டங்கள் கல்வியில பின்தங்கிய மாவட்டங்கள் தர்மபுரி, திருவண்ணாமலை, கடலூர், விழுப்புரம், வேலூர் இது போன்ற கல்வியில பின்தங்கிய மாவட்டங்கள்லாம் அப்பப்ப முடிச்சவங்க அப்பப்ப பணி நியமனம் பெற்றாங்க. வேக்கன்சியே அதாவது பேக்லாக் வேக்கன்சியே நிறைய இருந்த காலகட்டங்கள்லாம் உண்டு. இந்த நடைமுறை கருணாநிதி பீரியட் தான் மாறுது. டிஸ்ட்ரிக்ட் அதோடைய எம்ப்ளாய்மெண்ட் சீனியாரிட்டியை ஸ்டேட் லெவல் எம்ப்ளாய்மெண்ட் சீனியாரிட்டியை கொண்டு வந்தாங்க. அப்போ ஒரு இடத்துல இப்போ வட மாவட்டங்கள் அந்த பாதிப்புல இருந்து இன்னமும் பாதிக்கப்பட்டு தான் இருக்காங்க. தென் மாவட்டங்கள்லாம் இப்போ திருநெல்வேலி, தூத்துக்குடி இந்த மாவட்டங்கள்லாம் கல்வியில் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய மாவட்டங்கள், கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்கள்லாம் இப்போ இந்த சைடு இருக்கிறவங்களுக்கு இப்போ இதனுடைய பாதிப்பு இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அதனுடைய பாதிப்பு இன்றைக்கும் இருக்குது. இன்றைக்கும் தென் மாவட்டங்கள் ஆசிரியர் தான் வட மாவட்டங்களில் பணி நியமனம் வராங்க. ஏன்னு கேட்டால் அங்கே எஜுகேஷனில் முன்னாடி அந்த சீனியாரிட்டி பிரகாரம் வரலை. அப்போ அந்த இடத்துல ஏதோ ஒரு விதத்தில் வட மாவட்டங்கள் ஒரு காலகட்டத்தில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் சீனியாரிட்டி இருந்தால் இன்னமும் நிறைய பேர் அந்த வேலைவாய்ப்பில் போயிருப்பாங்க. அது ஒரு காலகட்டம்னா, அடுத்து எம்ப்ளாய்மெண்ட் சீனியாரிட்டி பிறகு திரும்பி டெட்டு வருது. டெட்டு வரும்போது இன்னமும் அவங்க இப்போ சமீபத்தில் கூட போன வீக்கில் ஒரு போராட்டம் பண்ணாங்க. அவங்களுக்கு என்ன பாதிப்புன்னு கேட்டால், நாங்கள் எம்ப்ளாய்மெண்ட் சீனியாரிட்டியில் நாங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்லாம் முடிச்சிட்டோம். எங்களுக்கு பணி நியமனம் செய்யப்படலை. அவங்க இதே அவங்க உயர்நீதிமன்றம் சென்று அவங்க எங்களுக்கு பணி நியமனம் வாங்கணும்னு உத்தரவு வாங்கி வச்சுருக்காங்க. ஆனால் உயர்நீதிமன்ற தீர்ப்பை மதிக்காமல் கடந்த 10 ஆண்டுகள்லாம் அவங்க இருட்டடிப்பு செய்யப்பட்டிருக்காங்க. 10 ஆண்டு காலமாக பணி இல்லை. அவங்களும் ஒரு பக்கம் போராடிட்டு தான் இருக்காங்க. இப்போ அவங்க என்ன நினைப்பாங்க, 2012லையும் சரி, அதுக்கப்புறம் 13ல எக்ஸாம் எழுதி 14லும் சரி, நமக்கான கிடைத்த பணி வாய்ப்பு இன்னைக்கு இந்த எக்ஸாம் வந்ததுனால பறி போச்சுன்ட்டு அவங்க ஒரு பக்கம் இது பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்க ஒரு மனநிலையில் அந்த இருப்பாங்க. இப்போ அதுக்காக அவங்க பணி எடுத்து நம்ம பிடுங்கி விடணுன்ற நம்ம அந்த மாதிரிலாம் யோசிக்கக்கூடாது. காலத்துக்கு தகுந்த மாதிரி அப்டேட் ஆகிட்டே இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த டெட்டு தேர்வுக்கு மேலே இப்போ ஒரு நியமன தேர்வு. இதை எதிர்த்து 2013ல தேர்ச்சி பெற்றவங்க அவங்க அந்த நியமன தேர்வு வேண்டாம், எங்களுக்கு பழையபடி எப்படியோ அதே முறையில் எங்களுக்கு பணி நியமனம் கொடுங்கன்ட்டு அவங்க கேட்குறாங்க. ஆக மொத்தம் அவங்க நியமன தேர்வு இல்லாமல் வேணாம் கேட்குறாங்க. இது தேர்தல் வாக்குறுதியிலையும் சொல்லப்பட்டு இருந்தது, இருள் சூழ்ந்த அரசாணைன்ட்டு. இது எல்லாமே கடந்த கால நிகழ்வுகள். இப்போ தொடர்ந்து ஒரு 21 போராட்டத்துக்கு மேலே எடுத்த நிகழ்வுகள் உண்டு. ஒவ்வொரு சங்கமும் தனிப்பட்ட முறையில் எண்ணற்ற சங்கங்கள் எடுத்த நிகழ்வுகள் உண்டு.
அப்போ அவங்க வந்து என்ன நினைப்பாங்க, இன்னைக்கும் வந்து அந்த 2013, 17 சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போனவங்கலாம், என் 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 கூட வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிச்சவங்க பாதி பேர் வேலையில இருக்காங்க. நான் வேலையில இல்லாம இருக்குமே. அப்ப அவங்களும் வந்து ஒரு விதத்துல, இப்ப அவங்க பணி வாய்ப்ப இப்ப நியமன தேர்வு பெற்று போறவங்க வந்து அவங்க நினைப்பார்கள். அவர்களும் வந்து அந்த மாரி எண்ண ஓட்டத்துல தான் இருப்பாங்க. இதுதான் வந்து இயல்பு. அதுக்காக வந்து யாருடைய பணியும் யாரையும் வந்து தட்டியெல்லாம் பறிக்க முடியாது. கடவுள் யார் யாருக்கு என்ன ஒரு ஒரு கடாட்சம் இருக்கோ, அந்த நேரத்துல வந்து என்னென்ன நடக்குமோ அதுதான் நடக்கும். அ சில சில நேரத்துல வந்து விதிகள் வந்து மாற்றப்படுவது இப்படித்தான். இதுதான். இதே வந்து இந்த 2013 அந்த ஜெயலலிதா அம்மா வந்து அந்த வெயிட்டேஜ் மெத்தட் இல்லாம ஒரு எம்ப்ளாய்மென்ட் சீனியாரிட்டி ப்ரோகிராம் போட்டிருந்தா, இவ்வளோ குளறுபடிகள்லாம் வந்திருக்காது. அதுமான காலங்காலமாக அந்த சீனியாரிட்டி ப்ரோகிராம் போட்டிருந்தாங்கன்னா, அந்த வயது முதிர்ந்த ஆசிரியர்கள் வந்து அவங்க சர்வீஸ் வந்து 10ஓ, 15 வருஷமோ அதிகபட்சம் அப்படித்தான் அவங்க சர்வீஸ் இருந்திருக்கும். அது வந்து ஒரு அந்த சுழற்சி முறை உண்டாயிருக்கும். ஆனா இப்ப என்னன்னு கேட்டா, இப்ப இந்த போட்டித் தேர்வு, நியமன தேர்வுலாம் கொண்டு வரும்போது, ஒரு இளைஞர்கள் போயிட்டு ஒரு 20 வருஷம், 22 வயசுல, ஒரு 25 வயசுல போனவங்கலாம் உண்டு. அவங்க பார்த்தோன்னா, 35 வருஷம் சர்வீஸ் இருக்கும்போது, அந்த காலி பணியிடம் வந்து அங்க ஒரு சுழற்சி முறை இருக்காது. 2 அதாவது ஒரு 5 வருஷம் சர்வீஸ் செய்யக்கூடிய ஆசிரியர்கள்லாம் கூட இருக்காங்க. அவங்கலாம் போனாங்கன்னா, அந்த மாரி ஒரு அடுத்தடுத்து வரும்போது ஒரு 4 பேருக்கு வாய்ப்பு குடுக்கக்கூடிய நிலை மாறி, இன்று வந்து ஒரே இடத்த வந்து ஆக்கிரமிப்பு செய்யக்கூடிய நிலை தான் உருவாகியிருக்கு. இந்த மாரி நியமன தேர்வு, டெட் தேர்வு, இதெல்லாம் வந்து காலத்தின் சூழல். இத இப்படி தான் புரிஞ்சுட்டு எடுத்துட்டு போகணும். ஒரு செய்திய நம்ம கொண்டு வரோம்னா, அது அவர்களுக்கு வந்து ஃபேவரா இருந்தா, அத வந்து ஏத்துக்கொள்றதும், ஒருத்தருக்கு நெகட்டிவா இருந்தா அத வந்து அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கருத்துக்கள பதிவிடுறதும், என்ன ஒரு நாகரிகம்ன்னு தெரியல. நாகரிகன்றத விட இது அநாகரிகம்ன்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டா, நம்மலாம் ஆசிரியர். வந்து மாற்றான் தோட்டத்துக்கு மல்லிகைக்கும் மனம் உண்டுன்ட்டு இப்ப அண்ணா சொல்லியிருப்பாரு. அதுபோல அடுத்தவங்க நிலையில இருந்து பார்க்கணும். நெறைய பேர் வந்து நெகட்டிவா பேசுறேன், நெகட்டிவா பேசுறேன். நான் எந்த இடத்துல நெகட்டிவா பேசியிருக்கேன்? நெறைய வந்து வந்து நடக்கிற விஷயங்கள் மட்டும் தான் சொல்றேன். அனுமானங்கள் அதாவது ஒரு வழக்குல இப்படி போனா இப்படி நடந்தா இப்படி நடக்கும். இப்ப இந்த அரசு வந்து இவ்ளோ விரைவா ஏன் இவ்ளோ இது பண்றாங்கன்றது வந்து அதுக்கு நெறைய காரணங்கள்லாம் இருக்கு. அத எல்லாத்தையும் வெளிப்படையாவும் சொல்ல முடியாது. வெளிப்படையாவும் சொல்ல முடியாது. இது ஏன் நீங்க சொன்னதெல்லாம் வந்து இப்ப நடக்கலன்ற மாரி இதுன்ற மாரிலாம் வராங்க. இப்போ வந்து இதுவரைக்கும் நடந்த வழக்குகள்லாம் இப்போ வந்து ஒரு பக்கம் தான் இப்போ அரசு தரப்பு எல்லாமே மூவ் ஆயிட்டு அப்படியே இப்ப தான் போயிட்டு இருக்காங்க. இனிமே வந்து தான் இப்போ வந்து கோர்ட் விடுமுறை நாட்கள்ல வந்து எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டாங்க. இப்போ இந்த நியமன தேர்வு நோட்டிஃபிகேஷன் வரும்போதும் கோர்ட் விடுமுறைனால தான் நோட்டிஃபிகேஷன் வந்தது. இதையெல்லாம் தாண்டி தான் இப்போ நம்ம கடந்து வந்துட்டு இருக்கோம். எதையுமே ஏத்துக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் ஆசிரியர்கள்ல இல்லை என்பதுதான் நிதர்சன உண்மை. இது எல்லாமே வந்து ஆண்டுக்கு ஒரு பணிமுறை நியமனம் செய்தால் இந்த சிக்கல்லாம் வராது. ஆனா, பணி நியமனம் வந்து கடைசியாக 10 வருடங்கள். இதற்கு முன்பெல்லாம் ஆட்சி காலத்துல ஒரு 2 பணி நியமனங்கள் குறைந்தது 2 பணி நியமனங்கள் இருக்கும். அந்த காலகட்டம்லாம் இப்ப மாறி, ஜெயலலிதா பீரியட்ல கூட வந்து ஆண்டுக்கு 2012ல ஒரு பணி நியமனம், 2013ல ஒரு பணி நியமனம்ன்ட்டு அப்படி போச்சு. இப்போ வந்து ஒரு 10 வருஷம் ஆயிடுச்சு. திருப்பி இன்னொரு பணி நியமனம் எப்ப நடைபெறுமோ? என்ற ஒரு சூழ்நிலையை வந்து தமிழக அரசு வந்து இப்போ ஏற்படுத்தி உள்ளதன் விளைவாக தான் எல்லாருமே சுயநலத்துக்கு வந்துட்டாங்க. இதுதான் நிதர்சன உண்மை. இதை வந்து நம்ம வந்து பெருசாக நம்ம வந்து எதையும் எடுத்துக்கொள்ளக்கூடாது. காலத்தின் இது கோலம். இந்த காலத்துக்கு ஏற்ப நம்மளை நாம வந்து அப்டேட் பண்ணிக்கணும். அப்படின்னா தான் இங்கே நம்ம வெற்றி பெற முடியும். எதுவுமே நம்ம வந்து பாசிட்டிவாக இருந்தால் எடுத்துக்கங்க, நெகட்டிவாக இருந்தால் தள்ளி விட்டு போயிட்டே இருங்க. இதுதான் ரொம்ப சிம்பிள். இது குறித்தெல்லாம் பெருசாக நம்ம விவாதிக்க வேண்டாம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து வரும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் நன்றியை உரித்தாக்கி விடைபெறுகிறேன். நன்றி.